ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிக்கியம்மா பேசுகிறேன். காந்தரோட ஒரு பயணத்தில் விவேகானந்தர் இன்றைக்கி யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். 1894 வருடம். இந்த கடிதம் மார்ச் இல்லைனா ஏப்ரலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, கடிதத்தில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய. அன்பிற்குரிய கங்காதரா, உனது கடிதம் கிடைத்தது, மகிழ்ச்சி. கேத்ரியில் தங்கியதில் உன் உடல்நிலை தேறியது மகிழ்ச்சிக்குரிய விஷயமே. தாரக்கண்ணா சென்னையில் பல காரியங்களை சாதித்திருக்கிறார். மிகவும் சந்தோஷமான விஷயம். சென்னை அன்பர்களிடமிருந்து அவரை பற்றி எல்லாவற்றையும் கேள்விப்பட்டேன். ராஜபுதனத்தில் அங்கங்கே உள்ள பிரபுக்களிடம் மத உணர்வும் பிறருக்கு நன்மை செய்ய மனப்பான்மையும் உண்டாக முயற்சி செய். வேலை செய்தே ஆக வேண்டும். வெறுமனே உட்கார்ந்திருப்பதால் எதுவும் நடைபெறாது. மால் சிசர் ஆல் சிசர், இன்னும் அங்கே உள்ள எல்லா சர்களுக்கும் இடையிடையே போய் வா. சமஸ்கிருதத்தையும் ஆங்கிலத்தையும் பயின்று வா. குணநிதி பஞ்சாபியில் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவரிடம் எனது விசேஷ அன்பை தெரிவி. அவரை கேத்ரிக்கு அழைத்துக்கொள். அவரது உதவியுடன் நீ சமஸ்கிருதம் கற்றுக்கொள். அவருக்கு ஆங்கிலம் கற்றுக்கொடு. எப்படியாவது அவரது முகவரியை எனக்கு அனுப்பி வை. அவரே அச்சுதானந்த சரஸ்வதி. கேத்ரியில் ஏழைகள் மற்றும் தாழ்ந்தவர்களிடம் வீடு வீடாக சென்று மத உபதேசம் செய். அதனுடன் புவியியல் போன்ற வேறு பாடங்களும் கற்பிக்க வேண்டும். ஏழைகளுக்கு எந்த உதவியும் செய்யாமல் வீணாக உட்கார்ந்த அரச போகத்தை அனுபவித்தபடி பிரபோ ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்று சொல்வதில் எந்த பலனும் இல்லை. இடையிடையே வேறு கிராமங்களுக்கு போ. மதமும் கற்பிக்க வேண்டும், கல்வியும் கற்பிக்க வேண்டும். செயல், வழிபாடு, ஞானம். முதலில் செயல். செயலால் மனம் தூய்மை அடைகிறது. இல்லாவிட்டால் சாம்பர் குவியலில் ஊற்றிய நெய் போல் எல்லாம் பயனற்று போய்விடும். குணநிதி வந்து சேர்ந்ததும் இருவருமாக ராஜபுதனத்தில் கிராமமாக ஏழை எளியவரின் வீடு வீடாக செல்லுங்கள். மாமிச உணவு அங்குள்ளவர்களுக்கு பிடிக்காவிட்டால் உடனே அதனை விட்டுவிடு. பிறர் நலத்திற்காக புல்லை தின்று வாழ்வதும் நல்லதே. காவியுடை போகத்திற்காக அல்ல, அது பெருஞ்செயலின் அடையாளம். உலக நன்மைக்காக உடல், மனம், சொல் அனைத்தையும் அர்ப்பணித்து விட வேண்டும். மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ. தாயும் தந்தையும் தெய்வம் என்று படித்துள்ளாய். ஏழையும் பாமரனும் தெய்வம் என்று நான் சொல்கிறேன். ஏழை, முட்டாள், பாமரன், துயரத்தில் உழல்பவன் இவர்கள் உனது தெய்வமாகட்டும். இவர்களுக்கு ஆற்றும் சேவையை உயர்ந்த தர்மம் என்பதை புரிந்து கொள் என்றும் ஆசைகளுடன் உன் விவேகானந்தா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. விவேகானந்தர் இதில் முக்கியமாக இந்த கடிதத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னாக்கா, விவேகானந்தர் சமஸ்கிருதமும் கற்றுக்கோ, இங்கிலீஷும் கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக அப்படின்னாக்கா, ஒரு மனிதன் தன்னுடைய தாய்மொழியோடு நிறையா மொழிகளை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம மதத்தில் புதைஞ்சு கிடைக்கிற புதையல்களை எல்லாமே நம்ம வாரி வாரி கொடுக்கும்போது, அதாவது அவங்களுடைய தாய்மொழியில் நம்ம சொல்லும்போது நம்ம இந்து மதத்தோட பெருமையெல்லாம் அவங்களுக்கு புரிய வரும் அப்படிங்கிறது விவேகானந்தருடைய நம்பிக்கை. நாமளும் அதையவே கடைபிடிச்சிடலாமா? நமக்கு தெரிஞ்சது 4 விஷயமா இருந்தாலும் அந்த 4 விஷயத்தை நம்ம சுற்றி இருக்கிறவங்க கூடயாவது நம்ம பகிர்ந்துக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.